கீழே இந்த வீடியோ பாருங்க. ஃபரூக் அப்துல்லா ஏன் இப்படி பதறாரு பேட்டி கொடுக்கல அப்படின்னு தோணுதா? அதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது. நேற்று வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து இந்தியா போர் தொடுத்ததே மீட்டணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அங்கே இருக்க மக்களே இந்தியா கூட இணையதே ஆசைப்படுறாங்க, அதனால அது ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஃபரூக் அப்துல்லாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அதை எப்படி நீங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டுருவேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் மீட்ட முடியாது, அது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது. பாகிஸ்தான் அணுகுண்டுலாம் வச்சுருக்காங்க தெரியுமா? அவங்க என்ன கையில் வளையல் கட்டிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு வன்மத்தில் பேசியிருக்காரு. ஏன் கையில் வளையல் போட்டிருக்கவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபரூக் அப்துல்லா அவர்களே, அதே கையில் வளைவி கட்டின முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறப்ப தான் பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்தே உங்களை பொழந்து எடுத்தான். ஞாபகம் இருக்கா என்ன? வேற என்ன செய்வீங்க? உங்கள் மனநிலை அப்படியே அமைதி மார்க்கம் உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. பெண்களை அடிமையாக பார்க்கணும்னு, அதனால் கையில் வளைவு கட்டிருக்கு, காலில் கொலுசு போட்டிருக்குன்னு கண்டதை பேசிடுவீங்க. இன்னொன்று, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டும் இல்லை, பாகிஸ்தான் எங்களுதே. ஏன் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நாங்கள் தான். அதனால் அழுகிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்து அகண்ட பாரதம் வேறு அமைக்கணும், அதுக்கு அழுகையை சேமித்து வச்சுக்கோங்க.